ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டுங்கிற டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் ஏரியா நீங்கள் இந்த பாக்ஸை பாருங்களேன். இந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸ்லாம் எழுத முடியாது, ஒரே லைனில் தான் எழுத முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் சேனலோட கமெண்ட் இருக்கும்ல, இவரோட யூடியூப் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக் போஸ்ட்டு அதில் மல்டிபிள் லைன்ஸு நீங்கள் வரும். ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட்டு ஏரியா அப்படிங்கிற டேகுக்கு நம்ம போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் டேகு நான் இப்போ எடுத்துக்கிறேன். பேராகிராஃப் டேகில் நான் இப்போ கமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன டேகு? டெக்ஸ்ட் ஏரியா, இதான் அதோட டேக். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிச்சின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த பாக்ஸை நம்ம கீழே போட்டுக்கோமே, அதுக்கு நான் வந்து பிரேக் டேக்கு இந்த கமெண்ட்ஸ் பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கே உங்களுக்கு பிரேக் வேணுமோ அங்கே பிரேக்னு யூஸ் பண்ணிக்கோம். பிஆர் பிரேக். இந்த கமாண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன், அதுவும் ஏதாவது கமாண்ட்ஸ்னே வச்சுக்கிறேன். கமாண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு பாக்ஸ். ஒரு லைனில் எனக்கு இத்தனை கேரக்டர் தான்ப்பா தெரியணும், அதுக்கு நீங்கள் எந்த அல்ட்ரிபியூட் போகலாம்? கால்ஸுங்கிற ஒரு அல்ட்ரிபியூட் இருக்கு. ஒரு லைனில் எனக்கு இத்தனை கேரக்டர் மட்டும்தான் வரணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு நீங்கள் கால்ஸுங்கிற அல்ட்ரிபியூட்டு தாராளமாக போகலாம். இதில் நான் 35 கேரக்டர் தான் நீங்கள் கொடுக்கணும் அந்த லைனில். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அந்த ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் இத்தனை லைன் தான் கொடுக்கணும், லைன். அதுக்கு நீங்கள் ரோஸ்ங்கிற அல்ட்ரிபியூட் இருக்கு நம்மளுக்கு. இப்போ நான் ஒரு 12 லைன் வரையும் தான் வரணும் அந்த பாக்ஸில், கமாண்டில், அந்த ஃபீல்டுக்குள்ள. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அந்த ஃபீல்டு. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம்? டெக்ஸ்ட் ஏரியாங்கிற டேகு. இது எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு கமாண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுறதுக்காண்டி தேவைப்படுது இந்த டெக்ஸ்ட் ஏரியா. அதுக்கு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன், கமாண்ட்ஸ்னே வச்சுக்கிறேன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த கால்ஸ் எதுக்குன்னா, ஒரு லைனில் இத்தனை கேரக்டர் நீங்கள் தெரியணும் அப்படின்னா, டினோட் பண்ணணும்னா நீங்கள் இந்த கால்ஸுங்கிற அல்ட்ரிபியூட்டு போகலாம். இந்த ரோஸ் அல்ட்ரிபியூட் எதுக்குன்னா, எத்தனை லைன் வேணும் உங்களுக்கு, 12 லைனா 10 லைனா, அதுக்காண்டி நீங்கள் இந்த ரோஸுங்கிற அல்ட்ரிபியூட். நெக்ஸ்ட் இதுக்குள்ள நம்ம கொஞ்சம் யூனிக்யூவாக கொடுக்கணும்னா, இங்கே இதுக்குள்ள நம்ம என்டர் யுவர் கமாண்ட் அப்படின்னு கொடுப்போம்னா, அதுக்கு நீங்கள் பிளேஸ் ஹோல்டர் போகலாம். பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே வந்துருச்சு, என்டர் யுவர் கமெண்ட்ஸ். இதை நீங்கள் டெலிட் பண்ணலாம் தெரியல, நீங்கள் என்டர் ஏதாச்சும் எழுதினீங்கன்னா அதுவே டெலிட் ஆகிடும், திரும்ப வந்துடும், ஹைட் ஆகிடும். ஓகே, இப்படி தான் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்டை கிரியேட் பண்ணுறது HTML. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.